சமூகம் டிவியினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்தித்திருக்கிறோம். ஆபரேஷன் எபிக் ஃபியூரி வெற்றியா அல்லது பேரழிவா? ஈரான் முடக்கப்பட்டு விட்டது என ட்ரம்ப் முழங்கி வரும் வேளையில் முதன்முறையாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை தனது அதிகாரப்பூர்வ உயிரிழப்பு பட்டியலை வெளியிட்டு உலகை அதிர வைத்துள்ளது. 36வது நாளில் போர் இப்போது ஒரு இரத்த களரியாக மாறியுள்ளது. சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானங்களில் இருந்து 2 விமானிகள் மீட்கப்பட்டாலும் மற்றொரு விமானியின் நிலை என்ன என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது. அவரை தேடிச் சென்ற HH-60W ஜாலி கிரீன் 2 ஹெலிகாப்டர்கள் மீது ஈரான் சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளது. ஈரான் இன்னும் வீழவில்லை என்பதற்கு இதுவே சாட்சி. அமெரிக்க உளவுத்துறை அதிபர் டிரம்பிற்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அணு ஆயுதத்தை விடவும் ஹோர்முஸ் ஜலசந்திதான் ஈரானின் மிகப்பெரிய ஆயுதம். உலக எரிசக்தி விநியோகத்தை முடக்கி டொனால்ட் டிரம்பிற்கு உள்நாட்டில் அரசியல் அழுத்தத்தை உருவாக்க ஈரான் திட்டமிட்டுள்ளது. அமெரிக்காவிற்கே சிம்ம சொப்பனமாக இருக்கும் ஹோர்முஸ் ஜலசந்தியில் இந்தியா ஒரு ஸ்பெஷல் பாதையை உருவாக்கியுள்ளது. ஈராக்கின் பொருளாதார முதுகெலும்பான பஸ்டா எண்ணெய் கிடங்குகள் மீது மர்ம ட்ரோன்கள் நடத்திய தாக்குதலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே கச்சா எண்ணெய் விலை உச்சத்தில் உள்ள நிலையில் இந்த தாக்குதல் உலக சந்தையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது ஈரானின் அதிரடி படைகளின் வேலையா? 36வது நாள் போரின் அதிரடி திருப்பங்கள் இதோ. Fourth Monkey Connect coming soon. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களின் 36வது நாளில் மோதல் மேலும் தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக 2 அமெரிக்க போர் விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அறிவித்திருப்பது இந்த போரின் முக்கிய திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. ஹோக்கிலேயே மற்றும் போயர் அக்மத் மாகாணங்களுக்கு மேல் பறந்த F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் மற்றும் வளைகுடா பகுதியில் விழுந்த ஏட்டன் வார்ஹாக் ஆகிய விமானங்கள் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டன. இதில் 2 அமெரிக்க விமானிகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இன்னொரு விமானி காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவரை தேடும் மற்றும் மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த சம்பவம் அமெரிக்கா முன்பு கூறியபடி ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டன என்ற கூற்றுக்கு எதிரானதாகவும் பார்க்கப்படுகிறது. ஈரான் புதிய மேம்பட்ட பாதுகாப்பு அமைப்பின் உதவியுடன் இந்த விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறினாலும் இதன் மூலம் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு எதிராக தன்னை பாதுகாக்கும் திறன் இன்னும் உள்ளது என்பதை தெஹ்ரான் வலியுறுத்துகிறது. அதே சமயம் போர் தொடங்கிய பிப்ரவரி 28 முதல் இதுவரை ஈரானில் குறைந்தது 2076 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 26,500 பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து நடைபெறும் தாக்குதல்கள் பொதுமக்கள் வாழ்வையும் கடுமையாக பாதித்து வருகின்றன. ராஜதந்திர ரீதியாகவும் நிலைமை சிக்கலாகவே உள்ளது. 48 மணி நேர போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்கா முன்வைத்த திட்டத்தை ஈரான் நிராகரித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் அமெரிக்காவின் உண்மையான நோக்கங்கள் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். உலக நாடுகள் இந்த மோதலில் நடுநிலை வகிக்காமல் தலையிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மற்றொருபுறம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை கற்காலத்திற்கு தள்ளும் அளவிற்கு தாக்குதல்களை அதிகரிக்க தயார் என எச்சரித்துள்ளார். மேலும் போர் செலவுகள் அதிகரித்து வரும் நிலையில் $1.5 டிரில்லியன் பாதுகாப்பு பட்ஜெட்டையும் அவர் முன்மொழிந்துள்ளார். பிராந்திய அளவிலும் தாக்கம் அதிகரித்துள்ளது. பாரசீக வளைகுடா பகுதியில் தாக்குதல்கள் தொடர்கின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் எரிவாயு வளாகத்தில் ஏற்பட்ட தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார். பஹ்ரைன் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளிலும் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன. இதேவேளை இஸ்ரேல் மீது ஈரான் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தி வருகிறது. தெற்கு இஸ்ரேலில் உள்ள தொழில்பேட்டையில் தீ விபத்து ஏற்பட்டதுடன் நாட்டின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அவசர நிலை நிலவி வருவதுடன் பள்ளிகள் மூடப்பட்டு மக்கள் தங்குமிடங்களில் தஞ்சம் புகுகின்றனர். இந்த மோதலால் இஸ்ரேலுக்கு சுமார் $112 பில்லியன் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் லெபனான் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளிலும் மோதல் பரவி வருகிறது. லெபனானில் பாலங்கள் தாக்கப்பட்டுள்ளன. சிரியாவில் இஸ்ரேலிய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உலகளாவிய தாக்கமும் அதிகரித்து வருகிறது. எண்ணெய் விநியோக பாதிப்புகளால் எரிபொருள் விலைகள் உயர்ந்துள்ளன. உணவுப் பொருட்களின் சர்வதேச விலைகளும் உயர்ந்து வருவதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த போர் நீடித்தால் உலக பொருளாதாரத்திற்கும் கடுமையான தாக்கம் ஏற்படும் என்ற அச்சம் அதிகரித்து வருகிறது. மொத்தத்தில் 36வது நாளில் இந்த மோதல் ஒரு முக்கிய திருப்புமுனையை எட்டியுள்ளது. அமெரிக்க போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவம் போர் மேலும் நீளக்கூடும் என்பதற்கான சாத்தியத்தையும் அதே நேரத்தில் பெரிய அளவிலான மோதலாக மாறக்கூடும் என்ற அபாயத்தையும் வெளிப்படுத்துகிறது.
ஈரானுக்கு எதிரான ஆபரேஷன் எபிக் ஃபியூரி தொடங்கி ஒரு மாதம் கடந்துள்ள நிலையில் அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் அதிகாரப்பூர்வ உயிரிழப்பு தரவுத்தளமான DCAS இந்த போரில் ஏற்பட்டுள்ள அமெரிக்க வீரர்களின் இழப்புகளை முதன்முதலாக பட்டியலிட்டுள்ளது. பென்டகன் வெளியிட்ட பாதுகாப்புத்துறையின் சரிபார்க்கப்பட்ட உயிரிழப்பு பட்டியல் தரவுகளின்படி உயிரிழப்புகளில் மொத்தம் 13 அமெரிக்க படை வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அனைத்து பிரிவுகளையும் சேர்ந்த மொத்தம் 365 வீரர்கள் காயமடைந்துள்ளனர். தரைப்படையில் 7 மரணங்கள் பதிவாகியுள்ளன. இவை அனைத்தும் ஈரானிய படைகளுடனான நேரடி போரின் போது நிகழ்ந்தவை. இதில் 6 பேர் ரிசர்வ் படை வீரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விமானப்படை 6 மரணங்கள் பதிவாகியுள்ளன. இவை அனைத்தும் விபத்துக்கள் அல்லது குறிப்பிடப்படாத காரணங்களால் நிகழ்ந்தவை என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. பென்டகன் தரவுத்தளம் புதுப்பிக்கப்பட்ட அதே வேளையில் போர்க்களத்தில் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ளது. ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்ட F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் மற்றும் வளைகுடாவில் விழுந்த A-10 வார்ஹாக் குறித்த தகவல்களை அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். காணாமல் போன விமானியை தேடிச் சென்ற HH-60W யாலி கிரீன் 2 ஹெலிகாப்டர்கள் மீது ஈரான் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது. ஈராக் நாட்டின் மிக முக்கியமான எண்ணெய் வள பகுதியான பஸ்ராவில் உள்ள எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் மீது மர்மமான ஆளில்லா விமானங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன. இந்த தாக்குதலால் ஈராக்கின் எண்ணெய் ஏற்றுமதி மற்றும் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் பெரும் பாதிப்பு ஏற்படும் என அஞ்சப்படுகிறது. பாதுகாப்பு படைகளின் முதற்கட்ட விசாரணையில் கிடைத்துள்ள தகவல்படி ஈராக்கின் பொருளாதார முதுகெலும்பாக திகழும் பஸ்ரா நகரின் பிரமாண்ட எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் குறிவைக்கப்பட்டுள்ளன. ட்ரோன்கள் மோதியதில் சேமிப்பு கிடங்குகள் பலத்த சேதமடைந்துள்ளன. தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் வந்தாலும் அதிர்ஷ்டவசமாக இதுவரை உயிரிழப்புகள் ஏதும் உறுதி செய்யப்படவில்லை. ஈராக்கின் மிக முக்கியமான எரிசக்தி உள்கட்டமைப்பில் உள்ள பாதுகாப்பு பலவீனங்களை இந்த தாக்குதல் வெளிச்சமிட்டு காட்டியுள்ளது. ஏற்கனவே ஹோர்முஸ் ஜலசந்தி முற்றுகையால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ள நிலையில் பஸ்ரா தாக்குதல் விலையை மேலும் உச்சத்திற்கு தள்ளும். இந்த தாக்குதலை நடத்தியது யார்? ஈரானிய ஆதரவு படைகளா அல்லது மோதலை திசை திருப்ப நடக்கும் சதியா என்பது குறித்து பாதுகாப்பு படைகள் தீவிரமாக விசாரித்து வருகின்றன. ஈரானுடனான போர் 5 வாரங்களை கடந்துள்ள நிலையில் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தின் உயிர்நாடியான ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் அவ்வளவு எளிதில் திறந்து விடாது என அமெரிக்க உளவுத்துறை எச்சரித்துள்ளது. நாங்கள் எளிதாக திறப்போம் என்ற அதிபர் டிரம்பின் நம்பிக்கைக்கு மாறாக கள நிலவரம் மிகவும் சிக்கலாக உள்ளது. அமெரிக்க உளவுத்துறையின் சமீபத்திய மதிப்பீட்டின்படி அணு ஆயுதத்தை விடவும் உலக எரிசக்தி சந்தையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹோர்முஸ் ஜலசந்திதான் தங்களின் மிகப்பெரிய ஆயுதம் என்பதை ஈரான் உணர்ந்துள்ளது. எண்ணெய் விநியோகத்தை தடுத்து நிறுத்துவதன் மூலம் உலகளவில் கச்சா எண்ணெய் விலையை உயர்த்தி டொனால்ட் டிரம்பிற்கு உள்நாட்டில் அரசியல் அழுத்தத்தை உருவாக்க ஈரான் திட்டமிட்டுள்ளது. கடற்படை கண்ணிவடிகள் மற்றும் பயண கட்டணங்கள் மூலம் அந்த பாதையை அமெரிக்க படைகளுக்கு சிம்ம சொப்பனமாக ஈரான் மாற்றியுள்ளது. இன்னும் சிறிது காலம் கொடுத்தால் ஜலசந்தியை எளிதாக திறந்து பெரும் செல்வம் ஈட்டுவோம் என டிரம்ப் பதிவிட்டுள்ளார். ஆனால் ஜலசந்தியை வலுக்கட்டாயமாக திறக்க முயன்றால் அது ஒரு மிகப்பெரிய பிராந்திய போராக வெடிக்கும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். தற்போது தனது நிலைப்பாட்டை சற்றே மாற்றியுள்ள டிரம்ப் எண்ணெய் விநியோகத்தை சார்ந்துள்ள நேட்டோ மற்றும் வளைகுடா நாடுகள் இதற்கு பொறுப்பை ஏற்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார். முற்றுகைக்கு மத்தியிலும் இந்தியாவின் நந்தாதேவி என்ற LPG கப்பல் யாம்நகர் துறைமுகத்திற்கு சென்றடைய ஈரான் அனுமதி அளித்துள்ளது. இது இந்தியா போன்ற நட்பு நாடுகளுடன் ஈரான் கொண்டுள்ள ராஜதந்திர உறவை காட்டுகிறது. ஈரான் அமெரிக்க போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்தியாவின் கப்பல்களை அனுமதிப்பதற்காக முக்கிய காரணங்கள் இந்திய கடற்படை மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் துல்லியமான திட்டமிடலால் இந்த இந்திய கொடி ஏந்திய வணிக கப்பல்கள் பாதுகாப்பாக ஜலசந்தியை கடந்துள்ளன. ஏற்கனவே நந்தாதேவி கப்பலுக்கு அனுமதி வழங்கிய ஈரான் தற்போது இந்தியாவின் இதர எரிசக்தி கப்பல்களுக்கும் வழிவிட்டுள்ளது. இது இந்தியாவின் நடுநிலை நிலைப்பாட்டிற்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவால் கூட திறக்க முடியாத ஜலசந்தியை இந்தியா தனது ராஜதந்திர உறவுகள் மூலம் கையாண்டிருப்பது சர்வதேச அரங்கில் பேசுபொருளாக உள்ளது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.